ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுலியம் எப்படி செய்கிறதுன்னு சேர்த்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுலியம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் பவுலில் கடலைப்பருப்பு இருக்குது. இதை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு இந்த மாதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக வச்சுக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது இதில். அடுத்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையானதை எடுத்துக்கோங்க. 1 கப்பு சுலியனாவே கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. சுக்குத்தூள், கொஞ்சம் சிறிதளவு நெய், கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த அளவுக்கு இருக்கணும். இது தண்ணி இருக்கக்கூடாது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா லேசாக ஒரு ஓட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பருப்பு கடலைப்பருப்பு இந்த அளவு இருக்கணும், உதிரியாக. அடுப்பு ஆன் பண்ணிமா. இது ஆப்ஷனல் தான், நம்ம அப்படியே டைரெக்டாக போடலாம். இது மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் 4 ஏலக்காய், சிறிதளவு சுக்குத்தூள். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணி விடாமல் அரைக்கும், நல்லா உதிரியாக இருக்குது. இதில் நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்தானே கொஞ்சம் இலகி இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலை அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல மாதிரி வதக்கி போட்டோம்னா, நெய்யில் வதக்கி போட்டால் நல்ல குட் ஸ்மெல் இருக்கும். இது நம்ம நெய்யில் இந்த தேங்காய் துருவலை வதக்கி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம நல்லா உதிரியாக தானே உங்களுக்கு இருந்துச்சு இந்த கடலை மாவு. இப்போ கொஞ்சம் நல்லா அழகாக கொஞ்சம் இலக்கமாக நல்லா கொஞ்சம் இலகிய தன்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஏதுவாக வந்துச்சு பார்த்திங்களா. இந்த பாருங்கள், இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி மைதா மாவு கரைச்சி வச்சு நம்ம அதில் போட வேண்டியதுதான். இது சுத்தமான வெல்லங்கிறதுனால நல்லா நைஸாக பிடிக்கணுங்க. சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் அப்படியே அழகாக நல்லா இது பண்ணிட்டேன். நல்லா தூள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணுங்க, சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு இப்படியே உருட்டி மைதா மாவில் கரைச்சி நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் அந்த பிளேட்டில் எடுக்க சொல்லுவோம் அப்பாவை. இப்போ நம்ம 200 கிராம் பவுல் இந்த அளவு எடுத்து நம்ம ஊற வச்சு குக்கரில் அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது 36 பால்ஸ் வந்திருக்கு. ஒரு பவுல் மைதா மாவு எடுத்து சிறிதளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா. பேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த உருண்டை எடுத்து மைதா மாவில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதாங்க.
வந்து அதில் பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. இது இப்போ எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா எல்லாமே நம்ம குக் பண்ணதுனா நம்மளுக்கு வேக வச்சு எடுத்தது. அதனால் இந்த மைதா மாவு மட்டும் வெந்தால் போதும். நல்லா நம்ம எடுத்த 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 36 சுழியம் வந்திருக்குதுங்க. இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you all. Thanks for watching.